ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ குருவே சரணம். நாளை ஆங்கிலம் 2 ஜூலை மாதம் 2026 பராப வருஷம் ஆனி மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை திருதியை திதி சேர்ந்து வருகின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த குருவாரம். குருவாரம் என்பது வியாழக்கிழமை, இது எல்லோருக்கும் தெரியும். இப்படி இந்த பிரபஞ்சத்திற்கே குருவாரம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டிய திருநாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி 3 என்கின்ற எண்ணை குறிப்பது குருவை குறிக்கும். வளர்பிறை மற்றும் தேய்பிறையிலே இப்படி அமையும் 3ஆம் திதியான திருதியை திதியை அந்த நாளானது மிக மிக மங்கள சக்திகளை அதிகமாக அபிவிருத்தி செய்யும் நல்ல நாள். இப்படி குருவிற்கு உரிய வியாழக்கிழமையும் 3ஆம் திதியான திருதியை திதியும் இணைந்து அமைவது மிக மிக அபூர்வமாக வருவது. அப்படி கூட்டு நாட்களிலே குருவாரம் திருதியை திதி இப்படிப்பட்ட நாட்களிலே நீங்கள் எல்லாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு எல்லா விதமான பொருட்களிலும் கலப்படமற்ற சுத்தமான புனிதமான பொருள்களில் அபிஷேக ஆராதனைகள் செய்து மஞ்சள் வஸ்திரம் சாத்தி மஞ்சள் நிற பொருட்களை, உதாரணமாக எலும்புச்சம்பழை சாதம், நிறைய இப்படி மஞ்சள் நிற பொருட்களை உணவுகளை படைத்து வருகின்ற அடியார்களுக்கும் வறியவர்களுக்கும் தானம் அளிப்பது மிக மிக சிறப்பான பலன்களை தரும். இதனால் படிப்பிலே மிக மிக மந்தமாக உள்ள குழந்தைகள் படிப்பு, கல்வி, ஞான சக்திகள் உடனடியாக அபிவிருத்தி ஆகி அந்த சக்திகளையும் முக்தி கூர்மையும் பெறும் என்பது சித்தர்கள் வாக்கு. இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே கொடுத்து வருகின்றோம். இந்த மாத இதழை ஒவ்வொருவரும் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். ஏதோ நாங்கள் வியாபாரத்துக்காக சொல்கிறோம் என்று நினைக்காதீர்கள். இந்த பொக்கிஷமானது கண்டிப்பாக கிடைக்காது. இது எவ்வளோ நாளைக்கு நாங்கள் சொல்லப் போகிறோம் என்பது எங்களுக்கும் தெரியாது. இதை கேட்கின்ற ஒரு சிலர் சந்தோஷமாக கேட்கின்றார்கள், செய்கின்றார்கள், சந்தோஷம். பல பேர் இதற்கும் நேரமில்லை என்று விட்டுவிடுகிறார்கள். இறைவனும் நானும் ஊதுகின்ற சங்கை ஊதுகிறேன் என்று நிறுத்திவிட்டால் என்ன ஆகும்? இப்படி முடிந்த அளவுக்கு செய்வோம். இறை காரியங்களை 4 பேருக்கு சொல்லும் பொழுதுதான் நமக்கும் அந்த பலன்கள் வந்து சேரும். ஏனென்றால் நமக்கு தெரியாதவர்கள், குறிப்பாக உங்களுக்கு வேண்டாதவர்கள், உங்களுடைய நண்பர்கள் அல்லாமல் வெறுப்பு உணர்வு உள்ளவர்கள், எதிரிகளே வைத்துக் கொள்ளுங்களே. நீங்கள் ஒரு நல்ல செய்திகளை பொதுவாக வெளி ஆட்களுக்கு பரப்பும்பொழுது அவர்கள் உங்களுக்கே தெரியாமல், ஏன் அவர்களுக்கே தெரியாமல் அந்த வெறுப்பையும் மறந்து இந்த காரியத்தை ரகசியமாக செய்து தான் நன்றாக வாழ்வார்கள். அப்பொழுது உங்கள் மேல் உள்ள கோபங்கள் ஆட்டோமேட்டிக்காக தணிஞ்சு போயிடும். இப்படித்தான் ஒருவரை மனம் மாற்ற வேண்டும். அவர்களுடன் கொஞ்சி குழாவி செய்ய முடியாதே. இப்படி நீங்கள் பொதுவாக சொல்லும் பொழுது எப்படியோ ஒரு நாள் அவர்களுடைய செவிகளுக்கு, காதுகளுக்கு அவை போய் சேர்ந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடைபெறும்போது பிரிந்த குடும்பங்கள் கூட ஒன்றாக சேர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் தவறான, அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி ஏற்பட்ட எத்தனையோ பேர் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஆகையினால் இதுவும் ஒரு நல்லது. இப்படி திருக்கணித முறைப்படி நாளைக்கு ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆங்கிலம் 2 ஜூலை 2026 காலை 9:39 முதல் வெள்ளிக்கிழமை காலை சூரிய உதயம் வரை குருவாரமையாக வியாழக்கிழமை திருதியை திதியும் சேர்ந்து வருகிறது. எங்கெங்கெல்லாம் ஜீவ சமாதி பிருந்தாவனம் அதிஷ்டானம். சமாதி என்றால் அங்கே ஏதோ அவரை வைத்து மூடிவிட்டோம் அந்த மகானை, அதே மேல் ஒரு சிவலிங்கத்தையோ எதையோ உருவத்தையோ வைத்து மூடிவிட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். இவர்கள் எப்பொழுதும் இறப்பதே இல்லை. இடியே விழுந்தாலும் அந்த உடம்பானது, அந்த சரீரமானது, ஏன் இன்றைக்கு உதாரணமாக ஆதாரமாக நீ நினைக்க வேண்டும் என்றால் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்திலே சென்று பாருங்கள். உடையவர் ராமானுஜருடைய திருமேனி, அந்த உடம்பானது அப்படியே இருக்கிறது. அதுதான் சமாதி நிலை. ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்கள் ஒரு நல்ல குரு இருந்தால்
தினமும் சமாதி நிலையை கண்டிப்பாக செய்யலாம். நாம் யோகா வகுப்பு செல்லுகின்றோம், யோகத்தை பயிலுகின்றோம். ஆனால் சமாதி நிலை வருவது என்பது மிக மிக எல்லாவற்றையும் கடந்த ஒரு சித்தனால் தான் உங்களுக்கு சொல்ல முடியுமே தவிர, ஏதோ ஒரு சிறு ஆசிரியரால் அது செய்ய முடியாது. இது காயத்தை கல்பமாக்க வேண்டிய ஒரு விதம். சகசிரஹாரம், இதில் ஆனந்த பரமானந்த நிலை ஒன்று வந்தாலும் சமாதி என்கின்ற நிலை வேறு. இப்படி ஜீவ சமாதிகளிலே நாளைக்கு வழிபடுவது, அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி அருந்துவது, வீட்டில் தெளிப்பது, வியாபாரத்தில் அந்த நீரை தெளிப்பது, தீரவே முடியாத, குணமே ஆகாத எத்தனையோ கோடி நோய்களை தீர்ப்பது. இப்படி குரு அந்த இடத்திலே அவர் வாழ்ந்த காலத்திலே எந்த உருவத்தில் இருந்தாரோ அதே உருவத்தில் அதே தோற்றத்தில் காட்சியளிக்கின்ற நல்ல நாள். இப்படி மஞ்சள் வாழைப்பழம் எல்லாமே மஞ்சள் கலர். அப்படி வாழைப்பழங்களை கொலை கொலையாக வாங்கி பிரார்த்தனை செய்து அங்கே கொடுங்கள். அது பஞ்சாமிர்தம் செய்வதற்கு சுவாமிக்கு தேவைப்படும், வருகின்றவர்களுக்கு பிரசாதமாக கிடைக்கும். இப்படி ஜீவசமாதிகளிலே நீங்கள் செய்கின்ற திருப்பணிகள் அளவற்ற பலன்களை தரும். எத்தனையோ கோடி ஜென்மத்தினுடைய கர்மாவையும் கழிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள். உங்களது பள்ளி ஆசிரியர், கல்லூரி மற்றும் உங்களுக்கு கலை பயிற்சி, இசை, நடனம், சங்கீதம் இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர்கள் அத்தனை பேரும் குருமார்களே. ஆனால் இவர்கள் ஒரு ஆசிரியர் லெவலில் இருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றையும் கடந்தவர் சர்க்குரு. உதாரணமாக காஞ்சி மகா பெரியவாள் எடுத்துங்க, மகான் சேஷாத்ரி சுவாமிகள், பகவான் ரமண மகரிஷி, பாண்டிச்சேரி அன்னை, படே சாஹிப் மகான், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பல ஆயிரம் சித்தர்களை. இப்படி குருவாரம் திருதியை தீதி வருகின்ற பொழுது நீங்கள் எதெல்லாம் நமக்கு கிடைக்காது என்று நினைக்கின்றோமோ அவையெல்லாம் கிடைப்பதற்கு ஆலயங்களிலே சென்று சிறு சிறு உழவாரப் பணி, எறும்புகளுக்கு, பட்சிகளுக்கு, பறவைகளுக்கு, பசுக்களுக்கு, வெளியில் திரியும் நாய்களுக்கு பாதுகாப்பாக பிஸ்கெட்டு, பொறை இவைகள்லாம் கொடுத்தால் வாழ்க்கையில் தரித்திரம் அண்டாமல் இருக்கும். எதுவும் என்னுடையது அல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.